வணக்கம். இன்றைக்கும் காதல் அப்படிங்கக்கூடிய பெயரால் பல உயிர்கள் பலியாகிறதுக்கு காரணம் காதலை பற்றின ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறதுனால. ஒன்று, காதலை அதிகமாக ரொமான்டிசைஸ் பண்ணி உருகி ஏமாந்து போய் இறப்பை தேடிக்கிறது. அப்படி இல்லைன்னா காதலை அந்த வயதோட ஒரு தேவை தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்னை காதலிக்கிறவங்களை ரொம்ப ஈஸியாக தூக்கி வீசுறது. இதனாலேயும் கூட இந்த காதல் அப்படிங்கிறது தற்கொலையிலையும் கொலையிலையும் போய் முடியலாம். ஆனால் காதலை பற்றி இந்த ரெண்டுமே இல்லாமல் கொஞ்சம் அறிவை பயன்படுத்தி சிந்திச்சு முடிவெடுத்தோம் அப்படின்னா ஓவராக போட்டு குழப்பிக்க தேவையில்லை. எதில் இருக்கவங்களுடைய உணர்வுகளை போட்டு மிதிக்கவும் தேவையில்லை. இந்த நிமிஷம் கூட இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் காதல் விவகாரத்தினால ஒருத்தர் உயிரை விட்டுருப்பாங்க. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் காதலித்த பெண் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு வற்புறுத்தினதுனால ஆத்திரமடைந்த அந்த காதலன் காதலியை துண்டு துண்டாக வெட்டி சூட்கேஸில் வச்சு வீசிட்டு போன அநியாயமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். ஹைதராபாத்தில் பெண் சாஃப்ட்வேர் என்ஜினியர் கொடூரமாக கொலை. உடலை துண்டு துண்டாக வெட்டி சூட்கேஸில் அடைத்து குப்பை தொட்டியில் வீசிய கொடூரம். செல்போன் சிக்னலை வைத்து சுற்றி வளைக்கப்பட்ட காதலன். காதலில் ஆண் பெண் ரெண்டு பேருமே ஏமாற்றப்படுறாங்க அப்படின்னாலும் கூட பெண்கள் தான் அதிகமாக ஏமாற்றப்படுறாங்க. ஒரு ஆண் தன்னுடைய அப்போதைய தேவைக்காக ஒரு பெண்ணை காதலிக்கிறதும் அதுக்கு பின்னாடி சில காலம் கடந்த உடனே வேற ஒரு காதலியவோ அல்லது திருமணத்துக்காக ஒரு பெண்ணையோ தேடி போயிடுறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஆட்களின் வார்த்தைகள் இருக்கக்கூடிய ஜாலத்தை ஒரு பெண் கண்டுபிடிக்காமல் போகிறதும், அப்படியே காதலித்தான் தன்னை ஏமாத்துறது தெரிஞ்சும் அதே நபரை திருமணம் செஞ்சுக்க அப்படின்னு வற்புறுத்துறதும், இப்படி மறுபடியும் ஒரு தவறை செஞ்சு அந்த நபரை தேடி போய் வாழ்க்கையை இழந்துடுறாங்க. இதே மாதிரி தான் ஹைதராபாத்தில் கூட பெண் இன்ஜினியர் ஒருத்தர் தான் காதலித்த நபருக்கு தன்னை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தும் காதலனை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தினதுனால ஏற்பட்ட விபரீதமான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்ப்போம். காதலில் விழும் இன்றைய இளைஞர்கள் சிலருக்கு திருமணம் என்றதும் காதல் வாழ்க்கை கசந்து விடுவது சகஜமாகி வருகிறது. இளமை வேகத்தில் காதல் கண்ணை மறைக்க சொத்து, சுகம், அந்தஸ்து, குடும்பம் என்று எதை பற்றியும் யோசிக்காமல் காதலிக்க தொடங்கி விடுகின்றனர். பின்னர் காதலின் ஆரம்ப கட்ட ஈர்ப்பு குறைய தொடங்கியவுடன் அதுவரை நினைவுக்கு வராத குடும்ப கௌரவம், அந்தஸ்து, வேலை பற்றிய கவலை எல்லாம் தலை தூக்க காதலித்தவர்களை விட்டு விலகத் தொடங்குகின்றனர். ஒரு சிலரோ காதலித்தவர்களை ஈவு இரக்கமின்றி கொலை செய்யவும் துணிந்து விடுகின்றனர். இப்படித்தான் ஹைதராபாத்தில் பெண் சாஃப்ட்வேர் என்ஜினியரை காதலித்த ஒருவன் அவரை கொடூரமாக கொலை செய்து சூட்கேஸில் அடைத்து குப்பை தொட்டியில் வீசி சென்ற கொடூர சம்பவத்தை பற்றி இப்பொழுது பார்ப்போம். கடந்த வாரம் சனிக்கிழமை ஆந்திராவின் சூராரம் பகுதியில் சூட்கேஸ் ஒன்று கிடப்பதாகவும் அந்த பகுதியில் இருந்து பயங்கர துர்நாற்றம் வீசுவதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் சூட்கேஸை திறந்து பார்த்த பொழுது துண்டு துண்டாக வெட்டப்பட்ட ஒரு இளம் பெண்ணின் உடல் இருப்பதைக் கண்டு அதிர்ந்து போயினர். இதையடுத்து காணாமல் போன இளம் பெண்களை பற்றிய தகவல்களை திரட்டி விசாரணை மேற்கொண்ட பொழுது இறந்தது லாவண்யா என்ற இளம் பெண்ணாக இருக்கக்கூடும் என்று யூகித்தனர். இதைத் தொடர்ந்து மகளை காணாமல் கடந்த சில நாட்களாக தேடி வந்த லாவண்யாவின் பெற்றோரை அழைத்து வந்து அடையாளம் காட்ட செய்த பொழுது இறந்த பெண் அணிந்திருந்த துணிகளை வைத்து இறந்து கிடப்பது தங்கள் மகள் என்பதை உறுதி செய்ததுடன் அழுகி துண்டு துண்டாக கிடந்த தங்கள் மகளின் கோலத்தை பார்த்து கதறி அழுதனர். மனதை ரொம்பவும் நிகழ வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் இது. எவ்வளோ விஷயம் இன்றைக்கு பெண்கள் எவ்வளோ பெரிய விஷயங்கள் இன்றைக்கி சாதிச்சுக்கிட்டு நம்ம ஒரு எவ்வளோ பெரிய துறையில் இன்றைக்கி வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கு பெண் என்றால் அன்றைக்கி பாரதி கண்ட பொதுமை பெண் நைட்டு 12 மணி லெவலில் ஒரு பெண் தனிப்பட்ட முறையில் எப்போ நடக்கிறோம் அன்றைக்கி தான் நம்ம நம்மளுடைய நாட்டுக்கு விடிவு காலம் என்பதை ஒரு வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக நம்மளுடைய தலைவர்கள், நாட்டை சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த தலைவர்கள் அனைவரும் எவ்வளோ போராடினாங்க. ஆனால் இன்றைக்கு பெரிய லெவலில் இன்றைக்கி பெண்கள் களம் கண்டு பெரிய லெவலில் இன்றைக்கி இருக்கிற இந்த மாதிரியான சூழ்நிலையில் அழகான ஒரு துறையில் இருந்துக்கிட்டு, அதாவது ஒரு பெண் கை நீட்டி ஒரு விஷயம் சொன்னால் அதை வழி நடத்தக்கூடிய ஒரு பெண் ஒரு குடும்பத்திலும் சரி நாட்டிலும் சரி ஒரு பெரிய ஒரு நம் நாட்டு பிரதமராக இன்றைக்கி வழிவகுத்து கொண்டிருக்கிற அனைத்து பெண்களுமே எவ்வளோ தலை சிறந்த ஒரு பெண்மணியை விளங்கி கொண்டிருக்க இந்த நேரத்தில்
சாதாரண நம்மளுடைய ஒரு உணர்வுகள், அதாவது மதிக்கத்தக்க நம்மளுடைய பெண்ணினத்தை காக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு உணர்வுக்கு வந்து நம்மளை வந்து நம்ம அடிமைப்படுத்தி கொண்டு இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து தன் உயிரையும் மாய்த்து அந்த பெத்த தாய்க்கு எப்படி இருக்கும், அந்த குடும்பத்துக்கு எப்படி இருக்கும் நினைக்கும் போதே உடம்பெல்லாம் ரொம்ப ஒரு கொதிப்படையுது. ஆண் பெண் நட்பு அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து சாதாரணமான ஒரு விஷயமா மாறிடுச்சு. அதுவும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் நண்பர்களையோ அல்லது காதலர்களையோ வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் தங்களுடைய பிள்ளைகளோட வரக்கூடிய நபர்களை பெற்றோர்களுக்கும் அறிமுகம் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களோட சேர்ந்து வெளியே போயிட்டு வாங்க அப்படின்னு பெற்றோர்களும் அனுமதி கொடுக்குறாங்க. இதில் பெற்றோர்கள் ஏன் தன்னுடைய நண்பர்களை பற்றி அந்த பெண்களுக்குமே முழுசாக தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது சந்தேகம்தான். இப்படிப்பட்ட நண்பர்களோட போன பெண்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் ரொம்பவே அதிகம். இந்த நிலைமையில் லாவண்யாவை அவங்களுடைய நண்பர் சுனில் ஒரு இன்டர்வியூக்காக கூட்டிகிட்டு போனதாகவும் ஏற்கனவே அவர் மேலே சந்தேகம் இருக்கிறதாகவும் லாவண்யாவின் பெற்றோர் சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி இப்போ பார்ப்போம். லாவண்யா தனது காதலனான சுனிலுடன் மலேசியாவிற்கு ஒரு இன்டர்வியூக்கு கடந்த மாதம் 4ஆம் தேதி சென்றதாகவும் அவரை அப்பொழுதுதான் கடைசியாக பார்த்ததாகவும் தெரிவித்தனர். மேலும் இன்டர்வியூக்கு சுனில் தான் கூட்டிச் சென்றதாகவும் அதன் பிறகு அவனை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் எனவே அவன் மீது சந்தேகம் இருப்பதாகவும் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து சுனில் குறித்த விவரங்களை சேகரித்த போலீசார் அவரது செல்போனை வைத்து அவர் இருக்கும் இடத்தை கண்டறிந்து மடக்கி பிடித்து கைது செய்தனர். அவரிடம் தீவிர விசாரணை நடத்திய பொழுது லாவண்யாவை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். மேலும் லாவண்யாவை தான் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை என்றும் ஆனால் அவர் தொடர்ந்து திருமணத்திற்கு வற்புறுத்தியதால் தான் அவரை தீர்த்து கட்ட முடிவு செய்ததாக போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்தார். ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்த 25 வயதான லாவண்யா கல்லூரியில் படிக்கும் காலத்தில் இருந்து தன்னுடன் படித்த சுனில்குமார் என்பவரை காதலித்து வந்ததாக தெரிகிறது. இருவருமே பொறியியல் பட்டப்படிப்பு படித்து வந்தவர்கள் என்பதால் கல்லூரி படிப்பு முடிந்து நல்ல வேலையும் கிடைத்த பின் திருமணம் செய்வதாக கூறி சுனில் லாவண்யாவிடம் நெருக்கமாக பழகி வந்திருக்கிறார். இருவரும் கல்லூரி காலகட்டத்திலேயே தீவிரமாக காதலித்து வந்த பொழுதும் அந்த காதல் தங்கள் எதிர்காலத்தை பாழாக்கிவிடக் கூடாது என்று படிப்புகளில் தீவிர கவனம் செலுத்தினர். இதனால் படிப்பு முடிந்ததுமே ஐடி நிறுவனம் ஒன்றில் இருவருக்கும் நல்ல வேலையும் கை நிறைய சம்பளமும் கிடைத்தது. இதனிடையே லாவண்யா வீட்டில் அவருக்கு மாப்பிள்ளை பார்க்க தொடங்கியதால் சுனிலுடன் திருமணம் பற்றி பேச ஆரம்பித்தார். ஆனால் சுனில் திருமணம் குறித்து பிடி கொடுக்காமல் நழுவி வந்ததாக தெரிகிறது. இதில் வந்து எவ்வளோ படிச்சிருந்து என்ன ஒரு பிரயோஜனம் அப்படின்ற ஒரு யோசிக்கிற ஒரு தன்மை வந்து நிச்சயமாக எல்லாருக்குமே ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலைமை. இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கிறதோ கேட்டுட்ருக்கிறதோ பார்த்திங்கன்னா கொலை, தற்கொலை இந்த மாதிரியான விஷயங்கள் தான். அதுவும் வந்து யங் ஜெனரேஷன், அதுவும் வந்து படித்த பசங்கக்கிட்டேருந்து நடந்துகிட்ருக்கு. கிராமப்புற பெண்கள் விட பார்த்திங்கன்னா நகரத்தில் இருக்கிற பெண்களுக்கு தான் இந்த மாதிரி பாதிப்பும் நிறைய ஏற்படுது. நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு விழிப்புணர்ச்சி இல்லாத ஒரு காரணம் தான். என்ன தான் நம்மளுக்கு வந்து மீடியா, டெக்னாலஜி, சோஷியல் மீடியா, இன்டர்நெட், மொபைல் இது எல்லாத்துக்கான எக்ஸ்போஜர் இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அதில் காமிக்கிற ஒரு தீமையான விஷயங்களோ அதில் காமிக்கிற ஒரு ஃபேண்டசியான உலகத்துக்குள்ளே போய் வாழணும்னு நினைக்கிறது நிச்சயமாக வந்து ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு வந்து இது ஒத்து வர போகிறது கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வித்தியாசமான காலகட்டத்தில் பல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் விருப்பத்துக்கு பெரும்பாலும் மறுப்பு சொல்கிறது கிடையாது. அவங்க விருப்பப்பட்டதையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்குறாங்க, செஞ்சும் கொடுக்குறாங்க. சில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் காதலுக்கு கூட எதிர்ப்பு தெரிவிக்கிறதில்ல. ஆனால் தங்களுடைய மகளோ அல்லது மகனோ சொல்லக்கூடிய ஆட்கள் நல்ல குடும்பமா, அந்த குறிப்பிட்ட நபரின் குணங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு தங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கை நல்லா இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிறதுனால தான் சம்மதம் சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் லாவண்யாவும் பெற்றோர்கிட்ட தனது விருப்பத்தை சொன்னதோட சுனிலை தனது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அறிமுகம் செஞ்சு வச்சதா சொல்லப்படுறதை பற்றி இப்போ பார்ப்போம். சுனிலை தனது வீட்டிற்கு கூட்டிச் சென்று அறிமுகம் செய்து வைத்ததுடன் அவரை தான் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக தனது பெற்றோரிடம் கூறியிருக்கிறார். சுனில்குமாரை நேரில் பார்த்த லாவண்யா குடும்பத்தினருக்கு அவரை பற்றிய விவரங்கள் கேட்டபொழுது நல்ல குடும்பத்திலிருந்து வந்தவர் என்று தோன்றவே தங்கள் மகளின் காதலுக்கு தடை கூறவில்லை. மேலும் சுனிலிடம் அவருடைய குடும்பத்துடன் வந்து வீட்டில் திருமணம் பேசும்படி லாவண்யாவின் பெற்றோர் கூறியிருக்கின்றனர். லாவண்யா குடும்பத்தினருடன் சுமூகமாக பேசினாலும் சுனில் தனது குடும்பம் பற்றியோ அவர் இருக்கும் முகவரியோ எதுவும் கொடுக்காமல் சாமர்த்தியமாக முக்கிய விவரங்களை தராமல் இருந்திருக்கிறார். இந்நிலையில் சுனில் கடந்த மாதம் திடீரென ஒரு நாள் லாவண்யாவின் பெற்றோரிடம் வந்து இருவருக்கும் மஸ்கட்டில் வேலை சம்பந்தமாக இன்டர்வியூ இருப்பதாகவும் இருக்கும் வேலையை விட இது நல்லது எனவும் கூறியிருக்கிறார். அத்துடன் லாவண்யாவை தானே பத்திரமாக கூட்டிச் சென்று திரும்ப கூட்டி வருவதாகவும் கூறியிருக்கிறார்.
பெற்றோரும் தனது மகள் திருமணம் செய்து கொள்ள போகும் பையன்தானே என ஹைதராபாத் விமான நிலையம் வரை வந்து வழி அனுப்பி இருக்கின்றனர். இந்நிலையில் விமான நிலையம் உள்ளே சென்ற சுனில் சில மணி நேரம் கழித்து லாவண்யாவிடம் இந்த விமானம் கேன்சல் ஆகிவிட்டது, அடுத்த விமானத்தில் தான் செல்ல வேண்டும், நாளை காலை தான் அடுத்த விமானம், அதனால் விமான நிலையம் அருகில் ஏதேனும் ஹோட்டலில் அறை எடுத்து தங்கி நாளை காலை செல்லலாம் என்று கூறியிருக்கிறார். இதற்கு லாவண்யாவும் சம்மதிக்கவே அருகில் இருந்த ஹோட்டலில் அறை எடுத்துள்ளனர். ஐடி கம்பெனி வேலை செய்யும் கை நிறைய சம்பளம் வாங்குறீங்க, அதனால எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் குடும்பத்தில் உங்களுக்கு வந்துட்டு சம்பளம் வாங்கி நீங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு ஆணுக்கு ஈக்குவலாக ஒரு பெண் வந்து சம்பளம் வாங்குறா, ஒரு சம்பாதிக்கிறான்ற ஒரே ஒரு காரணத்துக்காக பெற்றோர்களும் அதை கண்டுக்காமல் விட்டுடுறீங்க. தன் குழந்தைகள் என்ன செய்கிறாங்க, நேரம் கழித்து வராங்களா, அவங்க எங்கே இருக்கிறாங்க, என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி தயவுசெய்து பெற்றோர்கள் பெண்களை வந்து குழந்தைகளை தயவு செய்து கண்காணிக்கலைன்னா இந்த மாதிரி ஒரு லாவண்யாக்கு நடக்கிற விஷயம் பல லாவண்யாக்கு கண்டிப்பாக நடக்கும். தினம் நம்ம பார்க்குறதோ கேட்குறதோ இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் போது இதிலேருந்து நம்ம எல்லாருக்குமே தேவை வந்து எந்த அளவுக்கு இதுலேருந்து ஒரு விழிப்புணர்ச்சி நம்மளால் எடுக்க முடியுது, எவ்வளோ ஒரு அவேர்னஸ் நம்ம இதிலேருந்து எடுத்துக்கிறோன்றது கண்டிப்பாக முக்கியம். கண்டதே காதல் கொண்டதே கோலம், இந்த ஒரு சினிமா உலகத்தை பார்த்துட்டு ஒரு சினிமான்னு எடுத்துக்கிட்டாக்கா என்ன காட்டுறாங்க, ஒரு ஃபேண்டசியான ஒரு உலகமோ ஒரு 2 லவர்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதோ இல்லை அவங்க ஒரு டூயட் பாடுறதோ அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரொமான்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது வரைக்கும் கூட காமிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா உண்மையாக நடக்கிற வாழ்க்கை வந்து எந்த சினிமாலேயும் காட்டுறது கிடையாது. பட் யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்து ஃபேண்டசைஸ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஒரு கல்யாணம்னு சொல்கிறது அதுக்கப்புறமா தான் ப்ராக்டிக்கலான லைஃபே ஆரம்பிக்க போகுது. யாரெல்லாம் அது நினைக்கிறாங்களோ உண்மையாக வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்குள்ளே போக முடியும். பட் ஒரு டெம்பரரியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வந்து ஆசைப்பட்டுட்டு போகிறதுன்றது வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விபரீத முடிவில் தான் போய் முடியும். காதலன் அல்லது நண்பர் அப்படிங்கக்கூடிய பெயரில் சில உள்நோக்கம் கொண்ட நபர்கள் பெண்களை தனியாக கூட்டிகிட்டு போய் அவங்களுடைய விருப்பத்துக்கு இணங்க சொல்லி வற்புறுத்துவாங்க. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறப்போ அந்த பெண்கள் பிரச்சனை செஞ்சாலோ அல்லது தன்னிடம் தவறாக நடந்து கொள்ள முயலும் அந்த நபரை தாக்க முயற்சி செய்யும் போதோ ஆத்திரமடையக்கூடிய அந்த நபர் அந்த பெண்கள் மேலே எத்தனை பெரிய வன்முறையும் செய்ய தயங்குறதே இல்லை. டேபிளால் அடித்து மும்பை மாடல் கொலை செய்யப்பட்டது. கர்நாடகாவில் மாணவி ஒருத்தர் ஆண் நண்பராலேயே கொலை செய்யப்பட்டு சூட்கேஸில் வச்சு வீசப்பட்டது. இப்படி பல சம்பவங்களை நாம் வந்து உதாரணமாக சொல்லலாம். இதே மாதிரி தான் சுனிலும் லாவண்யா கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு லாவண்யா எதிர்ப்பு தெரிவித்ததுனால ஆத்திரமடைந்த சுனில் என்ன பண்ணார் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இரவு ஹோட்டலில் லாவண்யாவிடம் சுனில் தவறாக நடக்க முயன்றதாக தெரிகிறது. அப்போது திருமணத்தின் பின்தான் இதெல்லாம் என வாக்குவாதம் செய்த லாவண்யா சுனிலிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார். இதனால் ஆத்திரமடைந்த சுனில் லாவண்யாவை கத்தியால் குத்தியதில் அவர் அந்த இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து ஒருவருக்கும் தெரியாமல் சடலத்தை மறைக்க திட்டம் தீட்டிய சுனில் துண்டு துண்டாக உடலை வெட்டி சூட்கேஸில் வைத்து யாருக்கும் சந்தேகம் வராத வகையில் ஹோட்டலில் இருந்து வெளியே எடுத்து சென்றிருக்கிறார். அதன்பின் யாரும் இல்லாத இடத்தில் சூராரம் என்ற பகுதியில் பெட்டியை போட்டுவிட்டு லாவண்யாவின் சகோதரிக்கு லாவண்யாவின் போனில் இருந்து மெசேஜும் செய்திருக்கிறார். அந்த மெசேஜில் இன்டர்வியூ முடிந்து இருவரும் செலக்ட் ஆகிவிட்டதாகவும் திரும்ப ஹைதராபாத் வந்து கொண்டிருப்பதாகவும் தகவல் அனுப்பியிருக்கிறார். அந்த மெசேஜை பார்த்த லாவண்யாவின் சகோதரி தனது சகோதரி இப்படி டைப்பிங் செய்ய மாட்டாரே, வார்த்தைகள் புதிதாக இருக்கிறதே என்று யோசித்திருக்கிறார். இருப்பினும் லாவண்யா வருவார் என எதிர்பார்த்து காத்திருந்திருக்கின்றனர் அவரது குடும்பத்தினர். ஆனால் அவர்கள் இருவரிடமிருந்து எந்த தகவலும் வராததால் சுனிலின் நம்பருக்கும் லாவண்யாவின் நம்பருக்கும் மாறி மாறி போன் செய்திருக்கின்றனர். அப்போது போனை யாரும் எடுக்காததுடன் சில மணி நேரத்திலேயே இருவரின் போனும் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்தது. இதனால் சந்தேகமடைந்த பெற்றோர் போலீசில் புகார் செய்த நிலையில்தான் இந்த உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து சுனிலை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நாம் விழிப்புணர்வோடு இல்லை என்றால் நம்மளை இந்த சமுதாயம் பாதுகாக்காது. நம்ம என்னதான் கொடி பிடிச்சி தூக்கிட்டு நின்று இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு கிள்ளிக்கிற மாதிரி ஈஸியாக போட்டு போயிடுவாங்க. அனுபவிக்கிறதுக்கு அனுபவிப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி லாவண்யா நடந்த கதி தான் இன்றைக்கி எல்லாருக்கும் ஏற்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு பெண்கள் விழிப்புணர்வு இருக்க வேண்டும், விழிப்புணர்வு செயல்பட வேண்டும். ஆடையிலும் சரி மனதளவிலும் சரி நம்மளும் சில கட்டுப்பாடுகளை நம்மளுக்குள் விதித்து கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் உணர்வுகளுக்கு முக்கியத்துவமே கிடையாது. அதனால தான் அந்த லைஃப்ன்றது ஒரு வேல்யூ இல்லாமல் ஈஸியாக வெட்டி சூட்கேஸில் போட்டு போகிற அளவுக்கு இருக்குது. இனியோடைய காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னா, தே ஆர் மோர் லுக்கிங் டுவர்ட்ஸ் அ ஃபிசிக்கல் நீட்.
அந்த ஃபிசிக்கல் நீட் கூட ரொம்ப நாள் நீடிக்கிறது இல்லையே. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லவ் இஸ் டூ ஷார்ட், மேரேஜ் இஸ் ஆல்சோ டூ ஷார்ட். அதுக்குள்ளே ஒரு செக்ஷுவல் லைஃப் வந்து அதுவும் ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிடுது. திரும்ப என்ன ஆகுது, அதுக்கான தேடல் தான் ஆரம்பிக்குது. கண்டிப்பாக வி ஹாவ் டு கோ பேக் டு அவர் ரூட்ஸ். ஒரு இமோஷ்னலாக கனெக்ட் ஆகும் போது அதில் கண்டிப்பாக ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, ஒரு பைண்டிங் இருக்குது. ஆஃப்டர் ஆல் வந்து ஒரு பேனா வாங்கினாலே ஒரு 4 வாட்டி கிறுக்கி பார்த்து எழுதி பார்த்துட்டு தான் நம்ம வாங்குகிறோம். லைஃப்க்கு ஒரு துணையை தேடும் போது எந்த அளவுக்கு பார்க்க வேண்டியது இருக்குது. நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இது வந்து ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம். ஒவ்வொரு தடவையும் இந்த காதல் மாதிரியான பிரச்சனைகளால் நடக்கக்கூடிய குற்றங்கள் நம்ம சமுதாயத்தில் நடக்கக்கூடாது நம்ம பேசுகிறோம். ஆனால் அது எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாமல் மறுபடி நடந்து இந்த சமுதாயத்தை மறுபடி அதிர்ச்சிக்குள்ளாக்கிக்கிட்டே இருக்குது. வாரம் ஒரு குற்றம், அதாவது தன்னுடைய காதலியை கொலை செஞ்சுட்டு தானும் தற்கொலை செய்து கொண்ட இளைஞர், தன்னை திருமணம் செய்து கொள்ள மறுத்து விலகிச் சென்ற காதலியை கொன்றவர், காதலன் ஏமாத்தினதுனால தற்கொலை செய்து கொண்ட பெண், காதலி திருமணத்துக்கு வற்புறுத்தினதுனால கொலை, இப்படி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட குற்றங்கள் கண்மூடித்தனமான நம்பிக்கையால் நடக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த எல்லா கொலைகளுக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய ஒரே டெம்ப்ளேட், கடைசியாக ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் தான் இந்த மாதிரியான கொலைகள் நடந்திருக்கு. இதை குறைக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு தீர்வுகளை நம்ம முன் வச்சாலும், மனநல ஆலோசகர்கள் கருத்துக்கள் சொன்னாலும், அதையெல்லாம் விட ஒரு தனி மனிதனாக சுய அறிவை கொண்டு சிந்தித்து செயல்பட்டால் மட்டும்தான் தீர்வுகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. நாளைக்கு வேறொரு சம்பவத்தோடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவகுமார்.